வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்களே, அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் வந்து கொம்புகண்ட பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் போகலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம நண்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டு இருந்தோம். பைபாஸில் சங்ககிரி தாண்டி இது என்ன ஊருன்னு தெரில, சரியா தெரில. கேட்பறேங்க ஐயா, அது என்ன ஊர்? கனககிரிங்களா? ஓகே ஓகே. என்ன ராக்ககிரி கனகபுரம் சங்ககிரியா? இல்லை கனககிரி சங்ககிரிக்கு எவ்வளோ தூரம்? 25 கிலோமீட்டர் வருமா? சேலத்துக்கு 25 கிலோமீட்டர். ஓகே, சேலத்துக்கு 25. சரிங்க, நன்றி. சேலத்துக்கு 25 கிலோமீட்ரு. இங்கிருந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி. ரெண்டுக்குமே சென்ட்ரல் இருக்குது. சங்ககிரிலேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு, சேலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். சரிங்களா, கனககிரிங்களாம்மா. ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு வர பிளானே கிடையாது. இந்த கோயில் எங்கே இருக்குது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது மக்களே. பைபாஸ் வரைக்கும் அவட தான் இருக்குது. சரிங்களா, நான் அங்கேயே வீடியோ ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், ஆரம்பிக்கல. என்ன யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, நானும் நான் தான் சொன்னேன், நம்ம நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா கொம்புகண்ட பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு முத்துமலை முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. என்னக்கா? KS7 இருக்கும் யூடியூப்ல KS7. KS7. ஓகே, சேனல் நேம் கேட்டாங்க மட்டும். KS7. சரிங்களா, அங்கம். ஆமாம், வாழப்பாடி முத்துமலை முருகன் கோயில் இருக்குல்லங்க. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சுட்டு போடுக்கே. பாருங்க, ஒரு வாரம் ஆயிருக்கு. வாழப்பாடி முத்துமலை முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொம்புகண்ட பெருமாள் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இடையில நம்ம ராஜாவை தான் இன்றைக்கி எடுத்து வந்துருந்தோம் பைக்கை. அது மக்கர் பண்ணிச்சு. அது மக்கர் பண்ணங்காட்டி கரெக்டாக ஒரு போர்டு வந்து, சரி பங்காளி இங்கே நிறைய பேர் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க, மக்கள் ஏதோ கோயில் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக நீங்கள் சனிக்கிழமை இங்கே அந்த கனககிரின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் இருந்துச்சு. சரி ரைட்டு, இதுதான்டா இன்னைக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. இறைவனா பார்த்து நம்மளை வந்து இன்னைக்கு வந்து அழைச்சிருக்காரு. இல்லைனா இந்த கோயிலுக்கு நம்ம வர பிளானே கிடையாது. அந்த கோயில் வந்து பைபாஸ் வந்து உள்ளே இருக்குது. இந்த கோயில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எனக்கே வந்து ரொம்ப வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் வந்து என்ன சொல்றது, கண்ணுக்கு முன்னாடி வந்து பெருமாள் வந்து தம்பி வா வந்து சாமி விட்டு போ அப்படின்னு சொன்ன போய் இருக்கும். அந்த லெவலில் தான் அது. ஏன்னா நம்ம பைபாஸில் போக வேண்டியவன் வண்டி ஒரு இடத்துல இருந்து ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. சரி ஓகே, கொஞ்சம் தள்ளிட்டு முன்னாடி பார்த்தா ஒரு போர்டு ரைட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த போர்டுக்குள்ள உள்ள விட்டு வண்டி கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டு வைடி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி வாங்க பார்க்கலாம். அந்த கோயிலோட லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நிறைய கூட்டம் எதிரே பார்க்கல. நீ சனிக்கிழமை மணி வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் போல. வாங்க பார்க்கலாம். இங்கே வாருங்க மக்கள், அங்கேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 காருக்கு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் கூட்டம் செம ரவுஸாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்களேன், கடையெல்லாமே போட்டு இந்த வாரம் 2ஆம் கிழமை வந்து விசேஷமாட்ட தெரியுது. அதனால தான் இவ்வளோ மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்க, சாப்பாடெல்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு, பருப்பு குழம்பு. இல்லை அவரைக்கொட்டைங்களா? அவரைக்கொட்டை. ஓகே ஓகே, வெளியே வச்சு விட்றதுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே மக்களே, ஒரு பொது சேவையை பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதனால் 2ஆம் கிழமை வந்து விசேஷமாட்டு இருக்குது. ஐயா, இந்த கோயில் 2ஆம் கிழமை விசேஷங்களா? ஆமாம், இன்னைக்கு தான் விசேஷம். புரட்டாசி 2ஆம் கிழமை. ஓ, சாயம் போடுறது. அன்னதானம்லாம் இருக்கா? ஓ சரி சரிங்கய்யா. சரிங்க மக்களே, சொன்னார் பார்த்தீங்களா, 2ஆம் கிழமை வந்து விசேஷம் போல். பரவாயில்ல, இது எதிரே பார்க்கலைங்க. எங்கள் ஊரில் வந்து நான் சொன்னல ஓலப்பாளைய மாயவர் கோயில், நம்மலாம் கூட இது பண்ணல, தென் அயோத்தின்னு சொல்லிட்டு கூட, தென்னிந்திய அயோத்தின்னு சொல்லி கூட பண்ணல. அது வந்து 4ஆம் கிழமை விசேஷம், இது 2ஆம் கிழமை விசேஷம். செம்மங்க. இங்கே பாருங்க, இது எதிரே பார்க்கலைங்க. எல்லா விதமான கடையுமே இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், பெருமாள் அது என்னென்னா மானூர் கூட தேவாங்க ஸ்ரீ விஸ்வாமித்திர மகரிஷி கோத்திரம் மகள்புல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். சரிங்களா, ரைட்டு. சரி ரைட்டு, இங்கே வந்து சாமி எதோ வாங்கிட்டு போகலாம். சாமியாக அழைச்சிருக்காரு, சாமிக்கு எதோ வாங்கிட்டு போவோம். ஓகே மக்களே, கோயிலுக்கு போனால் சும்மா போகக்கூடாது. ஒரு 20 ரூபாய்க்கு வந்து கதம்பம்பூ மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்லைங்க, ஏங்க சரியான கூட்டமாக இருக்குதுங்க உள்ள. இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கலையப்பா. அருமை 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 அருமை. தெரிகிறதா, அதெல்லாம் வந்து அன்னதான கூடம் போல். தேவையில்லாமல் அங்கே சாப்பிட்ட ஹோட்டலில், இல்லைன்னா இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாம். 100 ரூபா, 60 120 ரூபா மக்களே. அங்கே சாப்பிட்டது கம்மி, இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாம். மட்டும் தெரியும். தட்டைப்பயிறு குழம்பு, லட்டு, தட்டைப்பயிறு குழம்பு. இதை பாருங்க வச்சுருக்காரு பாருங்க, தெரிகிறதா? லட்டு, தட்டைப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறம் சுண்டல். சரிங்கய்யா, இதுதான் இது. அங்கெல்லாம் வந்து நன்கொடை எழுதிட்டு இருக்கிறாங்க. அடே எங்கள் அப்பா, சரியான கும்பலாக இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க மக்களே, இதான் கோயில் ஆம்பியன்ஸு. லைனில் நிற்கணும் சாமி போடுறதுக்கு. வாங்க அப்படியே லைனாக சேர்ந்துருவோம். பங்காளி மிஸ் பண்ணிட்டப்படா பங்காளி.
சரிங்க மக்களே, பரவாயில்ல. கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோம். ஆமாம், இடம் இருக்குது வயிற்றுல. வந்ததுக்கோசரம் சாப்பிடுவோம். அந்த லட்டுக்காகவே சாப்பிடலாம் மக்களே. ஓகே, ரைட்டு. பாருங்க மக்களே, நல்ல க்ரௌடு. தங்க கோயில் மாதிரி இருக்குது. புரியல, சொல்லுங்க. திருப்பதி தங்க கோயில் மாதிரியா? அதான் மக்களே அண்ணன் சொன்னார். அதாவது வந்து இதை பாருங்களேன், திருப்பதியில் எப்படி அந்த தங்க கோபுரம் இருக்கும், சேம் அதே மாதிரி. நல்ல வேலை நாங்கள் 2 பேரும் நான்வெஜ் சாப்பிடல. இது குஸ்கா வெறும் எம்டி பிரியாணி மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்ல வேலை, சூப்பர். ஆனால் அங்கே சாப்பிடல அப்படின்னாலும் இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துருக்க முடியாது. அது ஒரு ரீசன். நாங்கள் அங்கே சாப்பிட்டங்காட்டி தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். அங்கே சாப்பிட்லன்னா வண்டி நாங்கள் நிறுத்தியிருக்க மாட்டோம். சரிங்களா? அது ஒரு ரீசன் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து குழம்பலாம், என்னடா அது வண்டி ஆஃப் ஆச்சுன்னு சொல்லி தானே கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு. சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி நிறுத்தினோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸோ அப்படியே தள்ளிட்டு கொஞ்சம் தூரம் வந்தால் கரெக்டாக அந்த கோயிலை பார்த்தோம். நான் உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக பைபாஸில் போயிட்டு எந்த இடம் என்னங்கிற சொல்கிறேன். இது அன்னதானத்துக்கு போகிறதுப்பா. ஏங்க சரி வாங்க, அன்னதானத்தை பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பாருங்க மக்களே, அன்னதானம்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழை இலையில் தட்டஞ்சாப்பாடு இருக்கும் போல் வாழை இலையிலையும் இருக்க மாட்டிருக்கு. சிறப்பு மக்கள். நாங்கள் வந்து இது சாமி போகிற லைன்னு நினச்சி வந்தால் கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா சாப்பிட்ற லைனாக போச்சு. ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிட்டு போயிட்டு சாமி தெம்பா கும்பிடலாம். ரைட்டு, நல்ல வேலை. பங்காளி இதை நம்ம பார்க்கலைன்னா நம்ம தட்டத்தில் வாங்கியிருப்போம். வாழை இலையில் சாப்பிட்லாம் மக்களே, அருமை. ஓகே மக்களே, உள்ளே என்ட்ரி ஆகி வந்துட்டோம். ஓகேண்ணா, நாங்கள் லாஸ்ட்டில் இடம் இருக்குன்றாங்க. ஏங்க இத்தனை பேர்த்துக்கு பாருங்கள், வாழை இலையில் சாப்பாடு பண்ணுறாங்க, லட்டு வச்சுட்டு இருக்காங்க. சிறப்புங்க மக்களே. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி, ரைட், உட்காந்துடலாம். ஓகேங்க மக்களே, வந்து உட்காந்து விட்டோம். பாருங்கள், பந்தி நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பசங்க ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க. நம்மளுக்கும் வாழை இலை வச்சுட்டாங்க, முக்கியமாக லட்டு வச்சுட்டாங்க. அதுதான் ஃபேவரெட்டு. அக்கா கொஞ்சம் வாங்கி போதும். ரைட், ஓகே. இதே சாப்பாடு போதுங்க மக்களே. அருமை. சூப்பர். சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா தட்டப்பயிறு தான் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் மேட்டாங்காடெல்லாம் சேலமெல்லாம் இங்கெல்லாம் விளையிறதெல்லாம் மேக்ஸிமம் தட்டப்பயிறு விளையும். அந்த ஒரு பாரம்பரிய கலாச்சாரமே டிஃப்ரெண்ட்டு, தெரியுதுங்களா? சூப்பர். ஓகே மக்களே, சாப்பிட்லாம். அடாடாடா மக்களே, சரியான கொடை பசியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கலாம். டேஸ்ட்டில் செம்மையாக இருக்குது, பட் பசி தான் இல்லை. மெயின் சாப்பிட வந்ததே இந்த லட்டுக்காக தான். செம்ம. சரி, ஓகே மக்களே, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்களே, ஃபஸ்ட்டு வந்து தட்டைப்பயிர் குழம்பு, அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கோயிலில் எத்தனையோ மக்கள் வருவாங்க. இத்தனை பேர்த்துக்கு வந்து தலைவாழை இலை போட்டு இந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையுமே எல்லாமே ஒத்து தரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ கோயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வருவாங்க. ஏதோ 1-2 ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி போட்டு தாட்டுவாங்க, இல்லைனா அது வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து கல்யாண வீடு சாப்பாடு இருக்கும், அந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க மக்களே. சிறப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து இங்கே பேசுகிற லாங்குவேஜ் வந்து நான் கூட தெலுங்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் ஒரு அண்ணாட்ட கேட்டேன், தமிழ் கன்னடமாம்மா. அதாவது வந்து மைசூர் கன்னடம் இல்லை, தமிழ் கன்னடமாம்மா. ஸோ ஓகே, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். நேரங்கள் கழித்து. ஓகேங்க மக்களே, ஓவராலாக ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. உண்மையாலுமே வேறு லெவல். இந்த பந்தல் செட்டப்பெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு பண்ணுறது உண்மையாலுமே சொல்கிறேன் மக்களே, திரும்ப சொல்கிறேன், சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, பழையபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வளாகத்துக்குள்ளே வந்தாச்சு. ஜம்முன்னு தெரிகிறதா, இதுதான் கோவில். சரி வாங்க போவோம். ஆக்சுவலாக எனக்கு தெரியல மக்களே, வந்த உடனே சாப்பாட்டுல போய் நல்லா ஓகே சாப்பிட்டாச்சு, சிறப்பாக சாப்பிட்டாச்சு. கொடிமரம், வாருங்கள் போகலாம். இங்கே லைனில் நிற்கணுங்க, இதிலிருந்து லைனில் நிற்கணும். சிறப்பு. ஓகே மக்கள், லைனில் நின்னாச்சு. கொஞ்ச நேரம் நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். லட்டு சாப்பிட்டாலே இரும்பல். மக்கள் லைனில் நிற்கிற பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நன்கொடை எழுதிட்டு பிரசாத பை வாங்குவோம் இல்லைங்க, அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரசாத பை. அது பிரசாத பை தான். அது வந்து தலைக்கட்டு ரசீது பிரசாதம் வழங்கும் இடம்னு போட்டிருக்காங்க. பிரசாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலண்டர் கொடுக்குறாங்க மக்களே. நான் பாருங்க, அங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்மளும் சாயம் போட்டு நன்கொடை எழுதிட்டு பிரசாத் போய் வாங்கிட்டு கிளம்பலாம். செம்மங்க, நல்ல ஐடியா. ஏன்னா அவ்வளோதான். என்ன செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் தான் இருக்குது. 2026 காலண்டர் எப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரூபாயா ஒரு பை? 100 ரூபாயா? ஓகே. பங்காளி எப்படி அதுக்குள்ளே விசாரிச்சிங்க? விசாரிச்சிட்டிங்க.
இன்ஃபார்மர் இருக்காங்க. ஓ, எல்லா இடத்துலையும் இன்ஃபார்மர் இருக்காங்களா? ஓகே மக்களே, அப்படியே லைனில் நின்று இதோ பாருங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்துட்டோம். தெரிகிறதா? வா வா வா, சிறப்பு. உள்ளதான் சாமி இருக்காது. வெளியே பாருங்க அந்த இது உற்சவம் போவார்ல, உற்சவ மூர்த்தி ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. கருடால் வரணும் தங்கத்தில் இருப்பாராட்டு இருக்கு. அருமை 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 மக்களே. பாருங்க மக்களே, ஐயனை பாருங்க. அடா 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 அடா, செம்மையாக இருக்காருங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலாமாட்டு இருக்குது. எல்லாம் அங்கே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா தெரியுதுங்க. பார்க்கலாம். மக்கள் எங்கே போனாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணிடுறாக்கா. வணக்கம், பேருங்கக்கா? வசந்தி அக்கா. ஓகேங்க. இதே ஊரா? ஜலகண்டாபுரமா? ஓ சரி 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 சரிங்கக்கா. K7 இருக்கும். ஆ சரி சரி ஓகேங்கக்கா. ஓகேங்கக்கா ஓகே. சரிங்க மக்களே. அந்த அக்கா சாப்பிடும் போதே வந்து நம்மகிட்ட பேசினாங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஓகே, எங்கே போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிடுறோம். அந்த அக்கா எவ்வளோ சந்தோஷமாக, அந்த அக்கா பார்த்தோன்னே எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சு. செம்ம ஜாலியாக. ஏதோ நம்ம சொந்த பந்தத்தில் மீட் பண்ணால் எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சிது. சரிங்க மக்களே, எனக்கு ஒரு சிறிது நேரத்தில் ஐயனை போய் பார்த்து விடலாம். பக்கத்தில் நெருங்கிட்டோம், பார்ப்போம். ஓகேங்க மக்களே, வந்தோம். வெறுமனையாக சாமி போட்டு போகக்கூடாது. உண்டையில் ஒரு 50 ரூபாய் போட்டு தொட்டு கும்பிடணுமில்ல. ஓகே ஓகே பங்காளி, சிறப்பு. போட்டாச்சுங்க உண்டையில். மக்களே அடுத்து பாருங்கள், பக்கத்தில் நெருங்கிட்டோம். அந்த உற்சவர் பாருங்களேன், செமையாக இருக்கார். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிட்ட பாருங்களேன். சாமி, ஸ்ரீதேவி, பூதேவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடாழ்வார். செமையாக இருக்குதுங்க. கீழெல்லாம் வந்து அரிசியில் என்னமோ பண்ணியிருக்காங்க. காலங்கத்தால் ஹோமம் நடந்திருக்கும் போல். ஓகே, சிறப்பு சிறப்பு. மக்கள் சாமி போட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி தான் மக்களே. ஒருத்தர் வந்து துளசி கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து இது சிகப்புன்னு நினைக்கிறேன், சரி தீர்த்தம். இன்னொருத்தர் வந்து அப்புறம் மேலே அந்த வைப்பாங்கல்ல ஜடாயுவோ இதை சொல்லுவாங்களே அது. இதே இப்போ இதை பார்த்தா எங்கள் ஊர் மாயங்கோயிலையும் சேம் இப்போ இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. 3 பேர் நின்றுக்கிட்டே பண்ணுறாங்க. சிறப்பு சிறப்பு. ஓகே மக்களே, ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். நீங்கள் எந்த கோயில் போனீங்கனாலுமே அங்கே வந்து வாயிற்காவலர்கள் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவர் ஜெயன், இவர் வந்து விஜயனு. பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்படி கையில் வந்து ஒத்த விரல் காட்டுறது என்ன அப்படின்னா, இறைவன் வந்து ஒருவனே, கடவுள் ஒருவன் தான். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவதாரம் தான், சரிங்களா? கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. சரி ஓகே, போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். மக்கள் ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கலாமாட்டு தான் இருக்குது. அப்பனே ஆண்டவா, இறைவா, ஸ்ரீனிவாசா, பெருமாளே. பக்கத்தில் வந்துட்டோமுங்க, தெரிகிறதா? சிறப்பு சிறப்பு. உள்ளே வைக்கிறாருங்க. அருமை 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 அருமை. ஓகேங்க மக்களே, உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நின்ற கோலத்தில் தரிசனம் பண்ணியாச்சு. சிறப்பாக இருந்துச்சு. சிறப்பாக ப்ரோ? சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. ரைட்டு. சிறப்பு மக்களே, அருமையாக இருந்துச்சு. சிறப்பான ஒரு தரிசனம். விஸ்வாமித்திரர் இங்கே வந்து அவருக்கு சிலை இருக்குது. இங்கே மெயினே வந்து விஸ்வாமித்திரரோட அவருடைய அந்த ஒரு ஆசிரமம் இருக்கமில்ல, அந்த குரு பரம்பரை அப்படிவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ சம்திங் தான் போல். கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படி பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரீட்டாக செம்மையாக இருந்துச்சு மக்களே. அதுக்கடுத்து பாருங்கள் கிருஷ்ணர். அதே மாதிரி கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர் மாயங்கோயில் எப்படியோ அதே மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து வராகர், அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு தெரியுதுங்களா? மகாவிஷ்ணு. அப்படியே இந்த அல்ல வந்தீங்க அப்படின்னா தன்வந்திரி. அப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி துர்க்கை, சரிங்களா? தன்வந்திரி. ரைட். ஆண்டவா. இங்கே வந்து விஷ்ணு துர்க்கை அம்மன். ஓகே மக்களே, அப்படியே அங்கே சாமி போட்டு வெளியே வந்தோம்னு வைங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா நம்மால் தலைவர் ஆஞ்சநேயர் இருக்கார். சிறப்பாக இருக்கிறாரு. மேலே அதெல்லாம் அந்த அதுக்கு பேர் என்ன, தட்டு வடை இருக்கும்போது தட்டு வடையில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க மக்களே. தெரியுதா? தட்டு வடை அலங்காரம். சிறப்பு 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 மக்கள். ஆஞ்சநேயர் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே வரும் காட்டுக்கால தான் இருக்குது கோயில்.
ரயில்வே ட்ராக் இருக்கல்லங்க, எதாவது பாருங்க அங்கே தெரியுது பாருங்க, அதாங்க ரயில்வே ட்ராக்கு. ரயில்வே ட்ராக் ஒட்டியே தான் கோயில் இருக்குது. அப்படியே வெளியே வந்து எல்லாம் சொந்த பந்தத்தோட ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாருங்க அக்கா மறுபடியும் பிடிச்சாச்சு. ஃபைனலி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காவை பிடிச்சாச்சு. வசந்தி அக்கா கேட்டங்கா. ஓகே அக்கா, எப்படிங்க அது 2ஆம் கிழமை வந்து புரட்டாசி 2ஆம் கிழமை விசேஷமா அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு போடுதணும். இது எங்க எல்லாம் இந்த எங்க இதுல வந்து அம்புகள் நேர் வம்சம்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே ஒன்று கூடி இங்க வந்து இந்த 2ஆம் சனிக்கிழமைன்றது ஒரு சந்தி விடுவாங்க. எல்லா மக்களும் எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, அமெரிக்கா எல்லா வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாருமே வருவாங்க. நன்கொடையாட்டம் கொடுப்பாங்க, லட்டுக்கு பிரசாதத்துக்கு வந்து நன்கொடையாட்டம் கொடுப்பாங்க, அன்னதானத்துக்கு கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து அன்னதானத்துக்கு வந்து கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு கடவுளோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க கண்டிப்பா ஒன்று கூடி வந்து சேருவாங்க. புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை வந்துருவாங்க. ஓகே ஓகே. வார சனிக்கிழமை வருவாங்க சாமி கும்பிட. எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து? இது வந்து ஒரு 10-15 வருஷமா இருக்கும்னு நினைச்சேன். 10-15 வருஷம். கோயில் இப்ப ரீசெண்டா கட்டினதாங்கக்கா? அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, யாருக்கு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி இங்க வந்து இது பண்ணி கும்பிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த வெகு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது எவ்வளவு வருஷமா நடைபெற்று? இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது? மக்கள் கூட்டம் இப்போ ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. 10 வருஷமா கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சிறப்பாக இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா அந்த சாப்பாடு போட்ட நிகழ்வு, அந்த பந்தல் செட்டப்பு, கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சிறப்பாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா கவனிச்சிருப்பாங்க. அறிஞ்சு இருந்துச்சு. அந்த ஒரு தள்ளுமுள்ளு எல்லாம் நீட்டா இருந்துச்சு. இந்த வாட்டி அப்படிதான் ஆளு, அதாவது டொனேஷன் வர எல்லாத்துக்கும் சாப்பாடு வரணும், யாருக்கு வந்து எந்த சாப்பாடு இல்லாம போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா செய்யணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே மக்களே, சிறப்பு. மக்களே சொன்னல மக்களே, அந்த பக்கம் தான் வந்து ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது பாருங்க. ரயில்வே ட்ராக் ஒட்டியே கோயில். நம்மளை போல வீடியோ எடுக்கிறாரு அப்பா அண்ணனமே. அவ்வளோதான் மக்கள், அடுத்த கட்டமாக போயிட்டு பிரசாத பை வாங்கிட்டு கிளம்பலாம். அருமையான தரிசனம். இப்படி வந்து ஆண்டவனாக பார்த்து நம்மளை வந்து இங்கே கூப்பிடுவாருன்னு எதிரே பார்க்கவில்லை. இது வந்து எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவன் அனுமதி எல்லாம் எதுவுமே நடக்காது. உள்ளே சாமி விட்டாங்களா, நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடிமரம், இங்கே வந்து சாமி விட்டு அங்கிட்டு போயிட்டு பிரசாத பை வாங்கலாம். ஓகே மக்கள், ஃபைனலி பிரசாத பை வாங்கி விட்டோம். தெரிகிறதா? பிரசாத பையில் அப்படி 100 ரூபா கொடுத்து வாங்கினோம். ஒரு லட்டு ஒன்று இருக்குது. இந்த லட்டே ஒர்த்து. இந்த லட்டே 50 ரூபா வரும்னு நினைக்கிறேன். செம்ம. நெக்ஸ்ட் எல்லாத்தோட ஹைலைட் என்ன கேட்டிங்க அப்படின்னா சாமி தான் ஹைலைட். ஜம்முன்னு இருக்காரு பாருங்க. உள்ளே வந்து சாமி இப்படி தான் மக்கள். இந்த 2026 காலண்டர் மொதல் நாளே பிரதோஷம்ப்பா. வெற்றி என்பது மதிக்கத்தகுந்த இலக்கை நோக்கி முன்னேறுவதை உணர்த்துவதே ஆகும். அதுதான் உண்மை. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். சிறப்பு. ஓகே பாக்காளி, இது பண்ணிடலாம். கனககிரி காக்காபாளையம், சரிங்களா, சேலம் மாவட்டம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓகே மக்கள், ஃபைனலி பிரசாத பையில் லட்டு வாங்கிட்டு நம்ம அண்ணன் கூட கிளம்பியாச்சு. அண்ணன் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக, சரியான தரிசனம். சரியான தரிசனம். சாப்பாடெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஸோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த நான் ஒன்றை வந்து சொல்லியே ஆகணுங்க மக்களே. என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் எனக்கு என்னமோ ரொம்ப ஃப்ரீயாக வந்து சாமி விட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தள்ளு முள்ளு, ஒரு நெரிசல் எதுவுமே இல்லை. ரொம்ப இந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷன், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப காமாக இருந்தாங்க மக்களே. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. நீங்களே இப்போ நல்ல கூட்டம் தான் இங்கே பாருங்கள். இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு சண்டை சிறப்பு இல்லாமல், என்ன சொல்கிறது, சின்ன ஒரு நெரிசலில் தள்ளுமுள்ள அதெல்லாம் கூட இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. சரி, ஓகே, ஒன்றும் தப்பில்லை. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் அவன் செயல், அவன் என்று அணுவும் அசையாது, எல்லாம் நன்மைக்கு. ஓகேங்களா? சிவன் என்று எதுவும் நடக்காது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒன்று தாங்க. இப்போ கொஞ்ச நேரம் நானே தான் சொன்னேன், அதாவது கடவுள் ஒருத்தர் தான், நம்மளே வேறு பேரில் வச்சு அழைக்கிறான். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். சரிவா மக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தா கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போயிருந்தப்போ இது வாங்க, நம்மளை கடமை வாங்கினோம்ல, ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போயிருந்தா வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ராஜா தம்பி அங்கே நிற்கிறாரு. எங்கே நம்ம ஆட்டாக்கோட தம்பிக்கிற மாதிரி எங்கே நம்ம ராஜா தம்பி ரொம்ப நாள் கழிச்சு அவர் எடுத்து வந்துருக்கிறேன். அங்கே நிற்கிறாரு. போய் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகுதான்னு. ஆகுமா? சரி, பார்ப்போம். ஏன் மங்களே, இன்னைக்கு வண்டி மட்டும் மக்கர் பண்ணலினா இங்கே வந்திருக்க மாட்டோம்ல? கண்டிப்பாக. புஜாக்காவா எங்கே வேணாலும் நம்ம ஊற்றி மட்டும் விட்டு போக மாட்டேங்குது. ஏன் மங்களே? இல்லை பங்கு, வா பங்கு. எப்படி பழுத்துருக்கு வர்றா? எங்கே பழுத்துருக்குது? ஆமாண்டே, பறிச்சிடலாங்கிறீங்களா? கண்டிப்பாக இருங்க மக்களே, கேட்கவே கூடாது. இதான் சார் நம்ம போய் புத்திங்கிறது. வீடியோ சின்னதே கொடு மக்களே. கொய்யா பழம். அருமையாக இருக்குப்பா. இன்னொரு பழம் மேலே இருக்கு.
வந்தாச்சு. வண்டி எடுத்துட்டு கிளம்பலாமா? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா? இருங்க மக்களே, நியூட்ரலாக தான் இருக்குது. இப்போ ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏய் ரைட்டாண்டா தம்பி. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் தெரியுதா மக்களே? எடுக்கணும். ஓகே போலாமா? மக்களே 2 பேரும் உட்காந்துட்டோம் சரிங்களா? அதே பாருங்கள், அதே நியூட்ரலில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல மறுபடியும் எப்பா அப்போ பார்த்தீங்களா? இதையும் பாருங்கள், மெயின் அது ஆஃபில் இருக்குது. இப்போ ஓகே மக்களே, ஆன் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் நினச்சேன் ஆஃபில் இருக்குது. ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஹைவே ஒட்டி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஜம்முன்னு ஒரு டீ ஷாப் ஒன்று பார்த்தோம். வந்தாச்சு, அண்ணகிட்ட டீ சொல்லியாச்சு. ப்ரௌன் ஃபென்சிங் டீ. இது வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் போல். ரைட்டு அண்ணா, ஃப்ரான்ச்சைஸ் தான் இது. ஓகே டீ ஷாப் ஒட்டி போகலாம், ரிலாக்ஸாக போகலாம். பாருங்க பைபாஸ் ஒட்டியே. ஓகேங்க மக்களே, சிறப்பு. ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியாச்சு. ரைட், அப்படியே வாங்க ஹைவேயில் அப்படியே அந்த வண்டி வாகனையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஒரு காஃபி அடிப்போம். ஆஹா சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காஃபி. மக்கள் அப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கொம்புகண்ட பெருமாள் கோயில்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஈவினிங் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஈவினிங் பக்கமாக ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த டைம் எடப்பாடியார் கூட்டிக்கிட்டு நம்ம அங்கே போகிறோம். ஓகேங்களா? எடப்பாடி சரவணன் அவர்களை கூட்டிக் கொண்டு சேனாதி கூட்டிக்கிட்டு அங்கே போகிறோம். செம்மையாக இருக்குது காஃபி, ஒர்த்துங்க, செம்ம. ஓகே மக்களே, அருமையாக இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது. ப்ரௌன் ஃபென்சிங் டீ அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்க ஸ்பேஸ் பாருங்க, நிறுத்துறதுக்கு வண்டி வாங்க நிறுத்துறதுக்கு. அப்படியே அங்கே பாருங்க ஹைவே. அப்படியே அந்த நேரத்துக்கும் அப்படியே இந்த ஒரு இடத்துக்கு கொடுக்கணுங்க காசு. செம்மையாக இருந்துச்சுங்க, நல்லா நீட்டாக இருந்துச்சு. உட்காந்து அதான் அந்த ரிலாக்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மகளே, நல்ல இடமா ஃபஸ்ட்டு தேர்வு பண்ணுங்க. எந்த இடம் அப்படிங்கிற தேர்வு பண்ணுங்க. நல்ல பார்க்கிங் வசதி இருக்கிற மாதிரி தேர்வு பண்ணி அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக போகுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி நல்ல தொழில் நல்லபடியாக பண்ணணும். கொடுக்குற ப்ராடக்ட் நல்லபடியாக கொடுக்கணும். சரி, போயிட்டே இருக்கலாம். ஆஹா மக்களே, மழை வந்துருச்சுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பேக்கரியில் வந்து வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நின்றுட்டு அப்படியே கிளம்பலாம். லைட்டாக வந்துச்சு, சரி மழை வராதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பெரும்பெருந்தலையே வந்துருச்சு. A few moments later. ஓய் அவசரப்பட்டமா அப்படிங்கிறியா? பாருங்க மக்களே, போலாம் பொறுமையாக போ. எப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கணும் பார்த்தீங்களா மக்களே? இடையில பாருங்க எவ்வளோ மரங்கள். போங்க தலைவர ரேஸ் பண்ணிட்டு போ, ஆஃப் ஆகிட போகுது. நிறுத்திட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அப்புறம் நடுப்பாலத்தில் தான் நிற்கணும். போலாம் பாருங்க மக்களே, தெரியுதா? எப்பா என்னங்க அது செமையா இருக்குதுங்க. எப்பா சாமி, தெரியுதா மக்களே? எத்தனை பாலம், எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இது இந்த இன்ஜினியருக்கு கொடுங்க ஒரு அவார்டு. சத்தியமா வேற லெவலுங்க மக்களே. என்ன எப்பா இன்ஜினியர் யாருங்க அது? வித்தியாசமாக கட்டிக்கிறாருங்க. சத்தியமா குழம்பே அந்த இடத்துல 2-3 டைம் வந்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக ரூட்டு தானே? கரெக்டாக ரைட்டுங்க, வந்தாச்சு. பின்னாடி தெரியும் பாருங்க, அதான் ஏற்காடு. மக்கள் மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு. சாரி, சேலத்துக்கு டாட்டா. சேலம் மக்களே, யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் சேலம் தாப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே பாய். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் கே. டாடா பாய் மக்களே. மக்கள் இங்கே வாருங்க மக்களே, போகிற வழியில் பயங்கரமான ஒரு சம்பவம். ரைட்டு, சத்தியமாக சொல்கிறேன், மழை பெய்யும் போது பைக்கு ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குதுங்க. அந்த காருக்காரங்க வச்சு அணைச்சு விட்டு போகிறாங்க. எங்களையெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சு அணைச்சுட்டே போயிட்டே. ஒரு நூல் தான்
பெரிய பிரச்சனை. இந்த டூ வீலரில் போகிறவங்க கூட வேகமாக போனால் கூட பரவாயில்ல, காருக்காரன் மழை பெய்யும் போது மழையில் நனையாமல் தான் போகிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப வேகம் எடுக்கிறாங்க மழை பெய்யும் போது. நம்ம டூ வீலர்லாம் ஓட்டவே முடியல, அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன். பட் இது எப்படி ஆச்சுன்னு தெரில, எப்படி அந்த பக்கம் இருந்து வண்டி வந்துதா இல்லை எப்படின்னு தெரில. சரி போலாமா? ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இந்த கார் வந்து இந்த வெள்ளக்கோட்டில் வலிக்கிடுச்சு. இதில் வலிக்கி பிரேக் அடிச்சோடனே அப்படியே ஒரு பெல்ட்டி அடித்து கமந்து மறுபடியும் நேர் நிமித்திருச்சாடு தெரியுது. இல்லை தூக்கியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ பாவம்.